ஐரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி மதுராந்தகம். இதில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 38% வாக்குகளை வைத்துள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக வன்னியர் 30% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளனர். இரண்டாவது பெரிய மெஜாரிட்டியாக வன்னியர் உள்ளனர். முதலியார் 12% வாக்குகளை வைத்துள்ளனர். இவர்கள் இந்த பகுதியில் டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார்கள். இந்த பகுதியில் மொத்தம் அதிமுக 6 முறையும் திமுக 4 முறையும் வென்றுள்ளது. நேஷனல் காங்கிரஸ் 1 முறை வென்றுள்ளது. இதுவும் ஒரு ரிசர்வ் தொகுதி. மதுராந்தகமும் போன முறை பார்த்த செய்யாரும் ரிசர்வ் தொகுதி, இதுவும் ஒரு ரிசர்வ் தொகுதி. மதுராந்தகத்துல அதிமுகவை சார்ந்த மரகதம் 86,646 ஓட் வாங்கி 47.20% அடிப்படையில் வெற்றி பெற்றுள்ளார். இதனை அடுத்து தோல்வியடைந்தவர் திமுகவை சார்ந்த சத்யா 83,076 45.25% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளார். மூன்றாம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த புனிதா 9,293 வாக்குகளை பெற்றுள்ளார். டிஎம்டிகே கட்சியை சார்ந்த எம் மூர்த்தி 2,137 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த தினேஷ் அவர்கள் 1,488 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,371. இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,18,271. இதில் ஆண்கள் 1,07,779, பெண்கள் 1,10,492. மொத்த வாக்காளர்கள் 2021 வாக்களித்தவர்கள் 1,84,471. இதில் நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,371. தற்போது 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் மக்களின் ஆதரவை பெற்று இரு கட்சிகள் முதலிடத்தில் உள்ளன. ஒன்று தமிழக வெற்றி கழகம், மற்றொன்று அதிமுக. இரு கட்சிகளும் சம அளவில் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளன. மூன்றாவதாக திமுக 24% ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவை மக்களிடத்தில் பெற்றுள்ளது. மற்ற கட்சிகளுக்கு 3% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதில் நாம் தமிழர் போன முறை இந்த தொகுதியில் 5% வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை அது 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் வெற்றி நிச்சயம். இது இந்த முடிவுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. தொடர்ந்து நமது சேனலை ஃபாலோ செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களிடம் தெரியப்படுத்துங்கள். மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.